வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா, சங்கரன் கோயில்ல ஒரு டிராவல்ஸ் வண்டி ஓட்டக்கூடிய ஒரு நபருடைய மரணம்னா அது சாதாரண மரணம் கிடையாது. அது ஒரு கொடூர கொலை. ஏன் அதை நம்ம கொலைன்னு சொல்றோம்னு பார்த்தா, தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் வட்டம் வடக்கு புதூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகன். இவருக்கு திருமணமாகி 2 மகள்கள், 1 மகன், 3 குழந்தை இருக்கு இவருக்கு முருகனுக்கு. இந்த முருகனுடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமா வேன் வச்சு இவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதாவது அந்த பிடி வெஹிக்கிள் சொல்றோம் இல்லையா, பிரைவேட் டிராவல்ஸ் வெஹிக்கிள். அந்த மாதிரி மகா சிவராத்திரி நாளான மார்ச் 8ஆம் தேதி ரொம்ப பரபரப்பா எல்லா பக்கமும் ஒரே டிராஃபிக், எல்லாமே கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. சிவராத்திரி அன்னைக்கு நிறைய சிவ தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இவரும் இவருடைய வாகனம் பழுதடைந்து போயிடுது. பழுதடைந்து போனோன்னு இவர் என்ன பண்ணாரு, அவருடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட வண்டி கேட்குறாரு. வண்டி கேட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இவங்களுடைய உறவினர்கள் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் எல்லாம் அவர் ஏற்றிட்டு மார சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு ஏற்றிட்டு என்ன பண்ணுறாரு கேட்டால், நம்ம சங்கரன் கோயில் டவுனுக்குள்ளே வராரு. எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே டவுனுக்குள்ளே வராரு. டவுனுக்குள்ளே வரும்பொழுது முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு ஆட்டோ, அந்த ஆட்டோ திடீர்னு வண்டி நிறுத்துறானா எது என்ன பண்ணான்னு தெரில. அந்த ஆட்டோவை இந்த வண்டி இடித்ததாகவும், அப்படி ஒரு சண்டை ஏற்படுகின்ற பொழுது அந்த சண்டையில் அப்பயே பிஸியாக இருக்க ஒரு டைம் அது. அந்த சிவராத்திரி டைமில் அந்த பகுதி பரபரப்பாக இருந்துச்சு. அங்கேயும் இங்கேயும் கோயில்கள், நிறைய கோயில்கள் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறதுனால கசகசன்னு இருந்துச்சு டிராஃபிக்கு. அப்போ இவர் இறங்கி போய் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. அப்போ 2 பேரும் அந்த எதிர் வாகனத்தில் இருந்தவருக்கும் இவருக்குள்ளேயும் ஒரு ஒரு வார்த்தை சண்டை ஏற்படுகிறது. சரி, சண்டை ஏற்படணும். அப்போ டிராஃபிக் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நிறைய போலீஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லா பக்கமும் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு பண்ணிட்டு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு திடீர்னு சடன் டிராஃபிக் இதில் மெயின் ரோட்டில் இது மாதிரி நடந்தோடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னடா இது ஒரே டிராஃபிக்காக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முருகன் அங்கே அந்த மோதின வண்டியோட ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காரு. ஈடுபட்ட உடனே அங்கே வந்த ஒரு 3 காவலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கண்மூடித்தனமாக இவரை பொது வழியில் பப்ளிக்கில் வச்சு என்ன பண்ணுறாங்க, செம்ம அடி அடிக்கிறாங்க. அடித்த உடனே இவர் என்ன பண்ணார், நிலை குளிந்து மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துறாரு முருகன். ஏற்கனவே முருகன் என்ன கேட்டால் கொஞ்சம் வீக்கான பர்சன் தான். ஆனால் வீக்கான பர்சனாக இருந்தாலும் அப்படின்றது மருத்துவ ஆய்வு சொன்னதாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அடிபட்டு செம்மடி அடித்ததில் இவர் மயக்கடிச்சு விழுந்துட்ட பிறகு இவரை உடனே மருத்துவமனைக்கு, அங்கே அவங்க சொந்தக்காரங்களாம் வேனில் இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் மருத்துவமனைக்கு இவர் அள்ளி வாரி போட்டுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நேராக மருத்துவமனைக்கு போகிறாங்க. மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்த உடனே ஒரு பெரிய அதிர்ச்சி. அவரை பிராட் டெட், அதாவது கூட்டு வரும்போதே அவர் இறந்துட்டாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. ஷாக் ஆன உடனே சுற்று வட்டாரத்தில் இருக்க அவங்க சொந்தக்காரங்க, லோக்கல் கை இல்லையா, சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், பெரிய அளவில் அந்த காவல் நிலையத்தை, சங்கரன் கோயில் காவல் நிலையத்தை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிட்டு அங்கே ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டோடனே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், காவல்துறையினர் தாக்கியதில் இறந்துட்டாரு எங்களுடைய முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறவினர்கள் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. கண்டினியூஸாக அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பெரிய ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துக்கு உடனே டிஎஸ்பி காம்ப்ரமைஸ் பேசுகிறாரு. காம்ப்ரமைஸ் பேசுனா மக்கள் ஒத்துக்கல. ஏன்னு கேட்டால், நீங்கள் ஒரு போக்குவரத்தில் ஒரு விதிமுறை ஏற்படுது அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணியிருக்கலாம், அவரை கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சு என்னப்பா இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு நடவடிக்கை, ஃபைனோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் பப்ளிக்கில் வச்சு அடிக்கும் பொழுது அடித்ததில் கண்மூடித்தனமாக அவர் தாக்குதல் காவல்துறை அதிகாரிகள் தாக்குனாங்க. அதிகாரி இந்த சென்ஸ் அங்கே டிராஃபிக் ரெகுலேட் பண்ணியிருந்தவங்க அடித்ததில் இவர் உயிர் போயிடுச்சு. மற்றபடி இப்போ ஹாஸ்பிட்டலில் சொல்லலாம், அவர் ஆல்ரெடி வீக்காக இருந்தார், போனார் வந்தார்னு சொல்லலாம். ஆனால் வீக்காக இருந்தார், அவர்னா வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அவர் இறந்து போனார் இல்லையே, காவல்துறை அதிகாரிகள் அடித்தும் போது இறந்துட்டாங்க அப்படின் போது இதை தான் அங்கே இருக்க கிராம மக்கள் டிஎஸ்பிகிட்ட சொல்கிறாங்க. டிஎஸ்பியால் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல. அடுத்ததாக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிஎஸ் ஸ்பாட்டுக்கு வராரு. எஸ்பி ஸ்பாட்டுக்கு வந்தோடனே இவங்க என்ன கேட்டால், இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. க்ரௌடு பயங்கரமாக சேருது காவல் நிலையம் முன்னாடி. சேர்ந்த உடனே இதை நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க, இது மாதிரி நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஏற்பட்டோடனே எஸ்பி என்ன சொல்கிறாரு, எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு, அடையாளம் தெரியாத காவலர்கள் தாக்கியதில் முருகன் இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்படுது. முதல் தகவல் அறிக்கை ஃபைலான பிறகு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த போராட்டத்தை கைவிடுறாங்க. அடையாளம் தெரியாத நபர்கள்னு போட்டிருக்காங்க. அப்புறம் அடையாளம் தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. யார் யார் அந்த வாகனத்தில் போன சொந்தக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க, யார் யார் போலீஸ்காரங்க இருந்தாங்கன்றது எங்களுக்கு தெரியுன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த சூழலில்
மக்கள் வந்து என்னன்னு கேட்டா, அந்த அந்த அவர் இறந்து போன அந்த உடலை வந்து பெற்றுக்கொண்டு, அடுத்த கட்டம் வந்து இவங்க என்ன பண்ணணும் கேட்டா, கிரிமேஷன் அந்த விஷயங்களுக்கு போணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, அந்த போராட்டத்த கைவிடுறாங்க. அதனால வந்து காவல்துறையை சார்ந்த நண்பர்கள் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா, சாதாரண வெகுஜன மக்கள் அம்பானியோ, டாட்டாவோ, இல்ல பிர்லாவோ அவர்கள்கிட்ட போய் நம்மளுடைய வீரத்தெல்லாம் காட்ட முடியுமா? முடியாது. இப்போ முருகன்றவரு ஒரு சாதாரண வேன் டிரைவர். வேன் டிரைவர்ன்னும் போது அவருக்கு வந்து 2 ஆண் பிள்ளைகளும், ஒரு பெண் பிள்ளையும் இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த குடும்பம் வந்து அவரை இழந்து நடுத்தெருவுல நிக்கக்கூடிய ஒரு சூழல். என்னதான் அவங்க வாகனம் அவங்க வந்து பெரிய பணம் கிணம் வச்சிருந்தா கூட, கா ஏதோ ஒரு வாகன விபத்தோ ஏதோ ஒரு விஷயமா இருந்தா கூட பரவால்ல. ஆனால் அங்க ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. அந்த சலசலப்ப கூல் டவுன் பண்ணி, காம் டவுன் பண்ணி, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் என்ன தெளிவாக சொல்லுது. பொதுமக்கள் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பழகணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது, இந்த சங்கரன் கோயில்ல ஏற்பட்ட நகரத்தில ஏற்பட்ட இந்த ஒரு மரணம்ன்றது வந்துட்டு, ஒரு மாபெரும் இழப்பா தான் வந்து அந்த குடும்பத்திற்கு கருதப்படுது. அதுவும் இல்லாம கேட்டா, இப்ப பாருங்க காவல்துறையினர் மீது எஃப்ஐஆர் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இத வந்து என்ன கேட்டா, நம்மளுடைய முதல்வருக்கே வந்துட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சௌந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. எழுதி இது மாதிரியான சூழல் ஏற்பட்டிருக்கின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஆகவே தொடர்ச்சியாக இது மாதிரி விஷயங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அங்கங்கே வந்துட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து மெடிடேஷன் கிளாஸஸ்லாம் எடுக்கணும். ஏன்னு கேட்டா, சர்ருன்னு கோவப்படுறதுனால என்ன நடக்க போகுது? இப்ப பாருங்க, இந்த விசாரணை வந்து சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கேட்கும் பொழுது, நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, கம்பல்சரி இந்த வழக்க மாத்துவாங்க. ஏன்னு கேட்டா, காவல்துறையினர்ன்றவங்க வந்து ரொம்ப அன்பா, ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப வந்து கிளவரா தான் ஹேண்டில் பண்ணுமே ஒரு சப்ஜெக்ட்டை. எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு கடகடன்னு போய் ஒருத்தனை அடிக்கிறதுனால என்ன இருக்கு? ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை, உடல் அமைப்பு பார்க்கறதுக்கு ஆஜானும் பாகுவாக பயங்கரமா இருப்பாங்க. ஆனா, ஒரே அடியில, ஒரே நாக் அவுட்ல கீழ விழுந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு தான் இன்னைக்கு என்ன ஆயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, முருகன் அவர்கள் வந்து இறந்து விட்டார். முருகனுடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருக்கு நஷ்டஈடு குடுக்கலாம், எது வேணா குடுக்கலாம். ஆனால் அவருடைய உயிரை, அவருடைய குடும்பத்திற்கு, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையை அ யாராவது திருப்பி குடுக்க முடியுமா? முடியாது. ஆகவே காவல்துறையினர் மென்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டும். முதல்வரும் வந்து பலமுறை அவர் சொல்றாரு, இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது, இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு எத்தனையோ மீட்டிங்ல பேசுறாங்க. எத்தனையோ உயரதிகாரிகள் வந்து சொல்றாங்க. அப்படி இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, இன்றைக்கு டிராஃபிக்ல நடந்த ஒரு குட்டி தகராற அங்க சால்வ் பண்ணி அத எடுத்துட்டு போய் ஸ்டேஷனுக்கு போயோ, இல்ல அந்த வண்டிய கொண்டு போய் டீடெயின் பண்ணி வச்சு ஏதோ ஒரு பஞ்சாயத்த பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா தேவையில்லாம அவர போட்டு அடிக்க போயி, இன்றைக்கு வந்து முருகன் நம்மிடத்துல இல்ல. அவர் வந்து இந்த மண்ணை விட்டு பிரிந்து விட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து ஒரு பெரிய ஒரு வலியை தான் தருகிறது. ஆகவே தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட நிகழ்வுகளை வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டா, அ ம அ அ அமைதியாகவும், அன்பாகவும் காவல்துறையினர் வந்து பொதுமக்களோட வந்து பழக வேண்டும். அப்படின்றது பல்வேறு கட்டங்கள்ல சொல்லப்பட்டாலும் கூட, இன்றைக்கு ஒரு சிலர் செய்கின்ற ஒரு விஷயத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காவல்துறை மீதே ஒரு எஃப்ஐஆர் பதியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. எஃப்ஐஆர்ல இவங்க பேரே அடையாளம் தெரியாத ஆள்னு இவங்க பேரே போடாம இருந்தா கூட, நீதிமன்றத்திற்குன்னு போம்பொழுது, சாட்சிகள்னு வரும்பொழுது, அது என்ன ஆகும்னு கேட்டா, கண்டிப்பா அந்த 3 பேரை வந்து செக்யூர் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அது காவல்துறைக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திவிடும். ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். முருகன் அவர்களை இழந்து வாடுகின்ற அவங்க குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக இப்ப இங்கொன்றும் அங்கொன்றுமாக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. தொடர் போராட்டங்கள், அரசியல் கட்சிகள்லாம் இதில வந்து களத்தில இறங்குனாங்க. இருந்தாலும் அரசியல் கட்சியினுடைய பார்வையே வந்து ஒரு அரசியல் பார்வையா தான் இருக்கும். ஆனா, அந்த குடும்பத்தினருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. இனிமேல் இந்த மாரி சங்கரன் கோயில் முருகன் போன்ற விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக் கொள்வது நம்முடைய தமிழக காவல்துறையின் கையிலும் இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் கையிலும் இருக்கிறதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.